விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடயம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதியின் உச்சம், ஆட்சி இவைகளால் யோகமும் லாபமும் பெறக்கூடிய மீனராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் புத பகவான் அவரோடு சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும், விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் அமர காத்திருக்கின்றார். இந்த 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது, அதாவது வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு மதியத்திற்கு மேலே உங்களுக்கு வேதை தினம் மட்டும் வரும். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அதனாலே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பும். அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 21/2/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், ரோகிணி நட்சத்திரமும், அமிர்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள், அருமையான நாள். 22/1/2024 திங்கட்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதியும், மிருகசீரிட நட்சத்திரமும், அமிர்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அன்றைய தினம் நமது புண்ணிய பாரத பூமியிலே அவதரித்த அயோத்தியிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு நமது பாரத பிரதமர் அவர்களால் கும்பாபிஷேகமும் தேவ பிரதிஷ்டையும் அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. விசேஷமான நாள். அடுத்தபடியாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும், திருவாதிரை நட்சத்திரமும், பிரதோஷமும் கூடிய நாள். அன்றைய நாள் யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். அடுத்து 24/1/2024 புதன்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள். வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும், புனர்பூச நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய நல்ல நாள். அடுத்து 25/1/2024 வியாழக்கிழமை. இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலே அருமையான நாள் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாள் பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைய தினம் பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் 4 முக்கியமான விசேஷங்கள் நடைபெறுகிறது. முதலாவதாக தைப்பூசத்தின் நாயகன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும். இரண்டாவதாக வடலூரிலே வள்ளலாருடைய தைப்பூச திருநாள் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். மூன்றாவதாக இந்த மதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தெப்போற்சவம் வண்டியூர் தெப்பக்குளத்தில் சீரும் சிறப்பாக கொண்டாடப்படும். நான்காவதாக இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி விழா அன்றைய தினம் சீரும் சிறப்பாக கொண்டாடப்படும். 4 விசேஷமான நாட்கள். அடுத்தபடியாக 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும், பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரமும், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் அன்று நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினமும் கொண்டாடப்பட இருக்கிறது. அன்று வாஸ்து நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை 27/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திவிதியை திதியும்,
மதியம் 1:30 மணி வரை ஆயிலி நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் வருகிறது. அந்த மக நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் உங்களுக்கு வேதை தினமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரபவன் உச்சம் பெறுவது வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி திருப்திகரமான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரம். ஏன்னா குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு யோகம். 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புத பகவானோடும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பது தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த பல திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். முன்னேற்றமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்த சூரிய பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ராஜ உத்தியோகம் மற்றும் அரசு தனியார் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும்னு சொல்லுவோம். சந்திரனுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் அந்த ஒரு சேர பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் எதிர்பார்த்த விஷயங்களில் கை கொடுத்து வரும். அதாவது உங்களுக்கு மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒத்துழைப்பும் நிறைய கிடைக்கிறதுனால அந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு யோகமான நாள். ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே வந்து கல்விக்குரிய குரு பகவானும் புத பகவானும் பார்வை நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வந்து சுப செய்திகளை அதாவது சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த வாரம் வந்து 3 நாள் வந்து முகூர்த்த நாள். அதனால் அந்த 3 நாட்களும் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அவரவர் இல்லங்களில் குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை பேசுவதற்கும் அல்லது சுப செய்திகளை கேட்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இன்னும் வந்து அதிக லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு கொடுக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருத்தருக்கு வந்து பரஸ்பர நன்மையும் அல்லது வந்து புரிதலும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுகாரம் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா புதபவன் இப்போ தான் குரு பகவானுடைய பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் குரு பார்க்க அந்த கோடி நன்மை கணவன் மனைவி உறவு இதெல்லாம் திருப்திகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகளை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் சுபமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அதே மாதிரி வந்து மங்கள யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. லாபமும் யோகமும் மிக்க இந்த சுபமான வாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான நன்மைகளையும் அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.